சன்னோட எக்ஸாக்ட் மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்றோம்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? எஸ், எர்த் வந்து 25.3 டிகிரி டில்ட்ல சுத்திட்டு இருக்கும். அப்போ சன்னோட லைட் டிசம்பர்ல சவுத்துக்கு போகும், ஜான்வரில நார்த்துக்கு திரும்ப ஆரம்பிக்கும். அதாவது என்னன்னா குளிர்காலம் முடிஞ்சு உங்களால வெயில உணர முடியும். இதுக்கு பேரு சோலார் டிக்ளினேஷன் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஷிஃப்ட் முடியறதுதான் தை மாசம் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிலாவை பேஸ் பண்ணி இல்ல, பியூரா வந்து சூரியனை பேஸ் பண்ணி தான் இந்த விழாவே நம்ம கொண்டாடுறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சேட்டலைட் இல்ல, டெலஸ்கோப் இல்ல, ஆனா நிழலோட லென்த், வெயிலோட இன்டென்சிட்டி, சீசன், கிராப் சைக்கிள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி சோலார் டைமை ட்ராக் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள். இது ட்ரெடிஷன் மட்டும் இல்ல, அப்சர்வேஷனல் பேஸ்ட் சயின்ஸ். சேம் சன் மூமெண்ட்டுக்கு இந்தியா ஃபுல்லா செலிப்ரேஷன் இருக்கு. எஸ், நேம் மாறினாலும் சன்னோட லாஜிக் மாற போறது இல்ல. சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறது பிளைண்டா நம்ம வெறும் வர்ஷிப் மட்டும் பண்றது இல்ல, வாழ்க்கைக்கு எனர்ஜி கொடுக்கிற சூரியனுக்கு, சோர்ஸுக்கு நம்ம நன்றி சொல்றோம். நேச்சரோட ரிதமுக்கு, லைஃப் அலைன் ஆகுறதுக்கு நம்ம நன்றி சொல்றோம். பொங்கல் பானையில பொங்கல் பொங்கி வரும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்ல, வாழ்க்கையில இருக்க எல்லா செல்வங்களும் பொங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்றோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பொங்கலை செலிப்ரேட் பண்ணும்போது ஃபெஸ்டிவலை ஃபாலோ பண்றீங்களா, உங்களுக்கே தெரியாம சயின்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா?